சார் பெரம்பூர் தொகுதி இப்போ வந்து ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். மிகவும் பரபரப்பாக அங்கே வந்து ஃபீல்டு ஒர்க்கில் எல்லா கட்சிகளும் இறங்கிட்டாங்க. அங்கே வந்து தாவேக தலைவர் விஜய் நிற்கிறாரு. அவருக்கு எதிர்ப்பாக யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி சேகர் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. விஜய் எதிர்க்கிற அளவுக்கு இவர் ஆளா அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொன்று அங்கே அவருடைய கெத்து தெரியாமல் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம். அவர் யார், கள நிலவரம் என்ன? ஆர்டி சேகர் பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய அடிமட்டத்திலிருந்து வந்தவர், மாணவர் அணியிலிருந்து வந்தவர், வழக்கறிஞர், அடிப்படையில் வழக்கறிஞர். பல்வேறு பொறுப்புகளிலிருந்து படிப்படியாக வளர்ந்து கட்சியினுடைய மாணவர் அணி, இளைஞர் அணி அப்படின்னு தாவி வந்து வளர்ந்து அப்படி உயரத்துக்கு வர்றாரு. 2019 அங்கே ஒரு இடைத்தேர்தல் வருது. அதாவது தினகரனோட ஆதரித்து ஒரு 18 எம்எல்ஏக்கள் வெளியே போனாங்க. அதில் வெற்றிவேல் ஒரு எம்எல்ஏ. 2016 அவர் அந்தமா ஜெயலலிதா உயிரோடு இருக்கப்ப பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றவர் தான் அந்த வெற்றிவேல். அப்பயுமே வந்து திமுக சார்பில் என்ஆர் தனபாலன் நிற்கிறார். தனபாலனை விட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 வாக்குகளுக்குள்ளே தான் அவர் வெற்றி பெறார். 500 வாக்குகளுக்குள்ளே தான் வெற்றி பெறார். வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆறாரு. ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு டிடிவி கூட போகிறாரு. அப்போ தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 எம்எல்ஏக்களில் வெற்றிவேலும் ஒருவர். ஒரு வெற்றிவேல் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அப்போ எடப்பாடி பழனிசாமி கையில் ஆட்சி அதிகாரம் வருது. அப்போ அந்த இடைத்தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து ஒரு 18 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. 17 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. அதில் ஒரு தொகுதி பெரம்பூர் தொகுதி. அப்போ ஆளும் கட்சி அதிமுக. ஆளும் கட்சியாக இருக்கிற பொழுது ஒரு இடைத்தேர்தல் வர்றப்ப எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் அப்போ தான் திமுக சார்பில் ஆர்டி சேகர் அங்கே நிப்பாட்டுறாங்க. 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். ஆளும் கட்சியை எதிர்த்து